வட தமிழகத்தில் பல இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் தென்னிந்திய பகுதியில் சந்திப்பதால் மழைக்கு வாய்ப்புள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷண நிலை நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் நீர் தேங்கியது. கிருஷ்ணகிரியில் மதியத்திற்கு மேல் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. பின்னர் திடீரென பெய்ய தொடங்கிய மழை சுமார் 1 மணி நேரம் கொட்டியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம், மோர்தனா உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை கொட்டியது. இரவில் மழை பெய்ததால் பனிக்காலத்தைப் போல குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாட்டில் கல்வியை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் ரைசிங் இந்தியா மாநாடு தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டில் இந்தியாவின் வளர்ச்சி, மாநிலங்களின் பங்களிப்பு, நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த செய்தி சேவையை வழங்கி வரும் நியூஸ் 18 குழுமத்திற்கு நன்றி தெரிவித்தார். 67 கோடி மக்களிடம் நியூஸ் 18 செய்தி சென்றடைவதாகவும் அவர் பாராட்டினார். 125 கோடி மக்களும் எழுச்சி பெறுவதே ரைசிங் இந்தியா என அவர் கூறினார். பிரதமராக பதவியேற்றது முதல் 29 முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றிருப்பதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் நிலுவையில் உள்ள பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் 1000 கிராமங்களுக்கு மின்சார வசதி அளிக்க 16,000 கோடி ரூபாயில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை 4 கட்டங்களாக செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது நாடு முழுவதும் 9.5 கோடி கழிப்பறைகளை இருந்ததாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை 13 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் கூறினார். முன்னதாக பிரதமர் மோடியை வரவேற்று நியூஸ் 18 குழுமத்தின் முதன்மை ஆசிரியர் ராகுல் ஜோஷி உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ஸ்மிருதி இரானி மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் பால் குரூக்மேன், பொருளாதார ஆய்வாளர் ருச்சிர் சர்மா மற்றும் பாலிவுட் நடிகர்கள் ரன்வீர் சிங், கங்கனா ரனாவத் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.